ஹாய், வெல்கம் டு தி ஹாப்பி லிவிங் சேனல். நான் உங்கள் லோயலா வினோத். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைல்ஸ், மூலம். என்னங்க திடீர்னு இந்த டாபிக் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இது யாருக்கு இருக்கோ அவங்களே இதை பற்றி பேச கூச்சப்படுவாங்க. அதனால் வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து போக மாட்டாங்க. பட் அப்படி இருந்தும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருந்தது. ஸோ இதை பற்றின நிறைய ரிசர்ச்சர்ஸ், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நியர்லி ஒரு 70க்கு மேலே வீடியோஸ் பார்த்துருப்பேன், டாக்டர்ஸ்கிட்ட போயிருக்கேன். ஸோ இதில் எனக்கு கிடைச்ச கிளாரிட்டி, இன்னொன்று நம்ம லைஃப்பில் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே, லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச கிளாரிட்டியை, தெளிவை, நமக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன முக்கியமான நாலேஜை மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், அதனால் இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். சரி, பைல்ஸ் அப்படின்னாலே ஆசன வாயில் எந்த தொந்தரவு வந்தாலும் எல்லாரும் நினைக்கிறது பைல்ஸ் அப்படின்னு நினச்சிருவாங்க. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் 3 இருக்குது. ஒன்று வந்து பைல்ஸ், இன்னொன்று ஃபிஷர், இன்னொன்று ஃபிஸ்டுலா. சரிங்க. பட் இந்த செகண்ட் சொன்ன பார்த்தீங்களா, செகண்ட் அண்ட் தேர்டு, ஃபிஷர் அண்ட் ஃபிஸ்டுலா, அதையும் நிறைய பேர் பைல்ஸ்ன்னு நினச்சிடுவாங்க. சரி, ஓகே. பைல்ஸ்னால் என்ன? முதல்ல மூலம் என்ன அப்படின்னா, ஆசன வாயில் அதனுடைய நுழைவு பகுதியில் ஒரு வகையான ப்ரெஷர்னால் உண்டாகிற வீக்கம், அதுதான் ஹேமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீக்கம் தான் பைல்ஸ். இந்த வீக்கம் உள்ளேயும் இருக்கும், ஆசனவாய் உள்ளே இருக்கும், இல்லைன்னா ஆசனவாயினுடைய வெளியொட்டி இருக்கும். இந்த வீக்கம் ஏன் வருது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர். என்ன ப்ரெஷருங்க? மோஷன் போகும்போது ஃப்ரீயாக போகலைன்னா முக்கி போகிறதால, முக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதால அந்த சதை வீங்கும், பல்ஜ் ஆகும். இது சிலருக்கு உள்ள பல்ஜ் ஆகும், சிலருக்கு வெளியில் பல்ஜ் ஆகும். உஷ்ணமும், உடல் உஷ்ணமும் இதற்கு ஒரு காரணம். பட் மெயினாக டாக்டர் சொல்கிறது மோஷன் ஃப்ரீயாக போகலாம். இதுதான். காலையில் ஏஞ்ச உடனே பல் தேய்ச்சி தண்ணி குடித்தோன்னா 2 மினிட்ஸில் போய் உட்காந்தா முடிச்சுட்டு வந்துடும். அப்படி இல்லாமல் உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கிறாங்க அப்படின்னா பல வருடங்களுக்கு அப்புறம் இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இந்த இன்னர் பைல்ஸில் 4 ஸ்டேஜ் இருக்குன்றாங்க. என்னென்ன 4 ஸ்டேஜ்? ஒன்று, ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து வீங்கிறது, பல்ஜ் ஆகுறது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பல்ஜ் ஆகி அந்த சதை கொஞ்சம் நீண்டு வர்றது. தேர்டு ஸ்டேஜ் வந்து பல்ஜ் ஆகி ஆசனத்துக்கு வெளியில் வரும், விரல் விட்டு உள்ளே அமுத்துனா உள்ளே போயிடும் திருப்பியும். இதில் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். செகண்ட் ஸ்டேஜ் பல்ஜாகி வந்து வெளியில் வராது, பல்ஜாகி கொஞ்சம் வரும், அதுவாக தானாக போயிடும். இந்த தேர்டு ஸ்டேஜ் தான் பல்ஜாகி வெளியில் வரும், சில நேரங்களில் உள்ளே போயிடும் அதுவாக. அண்டு அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, வெளியில் வந்தோடனே விரல் வச்சு உள்ளே அமுத்தினோடனே உள்ளே போயிடும். ஃபோர்த்து ஸ்டேஜ் வெளியில் வரும், விரலை வச்சு உள்ளே அமுத்தினாலும் போகாது. இதுதான் இன்னர் பைல்ஸில் இருக்கிற 4 ஸ்டேஜஸ். வெளியில் இருக்கிறது என்னென்னா வெளி வீக்கம், இதில் ப்ளீடிங் ஆகும். முதலாவது 1 வாரம் தாண்டி ஆசன வாயில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அசௌகரியம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்கறது மிகவும் சால சிறந்தது. ஹோம் ரெமெடி ஒரு 3 நாள் எடுத்து சரியாயிடுச்சு, அப்புறம் அந்த ப்ராப்ளமே இல்லைன்னா பரவாயில்ல. பட் ஹோம் ரெமெடி எடுத்து 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 ஆகாமல் வீட்லேயே இருக்கிறது மிகப்பெரிய தவறு. டாக்டர்ஸை பார்க்கணும். ஓகே. ஸோ இதில் பைல்ஸ் பார்த்துட்டோம். செகண்டு ஃபிஷர். என்னங்க ஃபிஷர்னால் என்னங்க அப்படின்னா, ஆசன வாயில் ப்ரெஷர், அந்த மோஷன் போகும்போது முக்கும் பொழுது அந்த டிஷ்யூஸ் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீரல் விழும். ஏன்னா அந்த டூல்ஸ், அதாவது மோஷன் போகும்போது அந்த ஸ்டூல்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும்போது அதுவே சின்ன ஒரு, அதாவது இப்போ வந்து ஒரு பேப்பர் ஷார்ப்பாக இருந்தால் கூட அது கூட கீரும். அது மாதிரி தான் அந்த மோஷனும் அந்த ஸ்டூல்ஸும் ஷார்ப்பாக இருக்கும்போது லைட்டாக கீறிடும். ஸோ இந்த கீரல் தான் ஃபிஷர்.
வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கீறிச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், தண்ணி படாமல் பார்த்துப்போம், எண்ணெய் போடுவோம், செப்டிக் ஆகாமல் பார்த்துப்போம், சீக்கிரம் ஆறிடும். பட் உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு எரிச்சல் அப்படின்னு நினைப்போம், தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும், சரியாயிடும் நினைப்போம். பட் என்ன ஆகும்னா அடிக்கடி அந்த இடத்துல மோஷன் படுறதாலையும் தண்ணி படுறதாலையும் இது வந்து சரியாகாமல் இருக்கும். இன்னொன்று, அதுக்கடுத்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போச்சுன்னா பரவாயில்ல, திரும்பவும் முக்கி போகிறதால அந்த ஃபிஷர் வந்து குணமாகாமல் இருக்கும். இதுக்கு பேர் தாங்க ஃபிஷர். இது வந்து ரொம்ப வந்து பெயினாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல லைட்டாக கிராக் இருக்கிறதால ஹார்டாக போகும்போதோ இல்லைனா ஸ்பைஸியாக சாப்பிடும்போதோ அந்த இடத்துல ஹார்டாக போகும்போது வலிக்கும், ஸ்பைஸியாக சாப்பிட்டோன்னா அந்த இடத்துல பயங்கரமாக எரியும். இந்த ஃபிஷர் தான் நாளடைவில் அந்த கிராக், அந்த ஒரு விரிசல், இதுதான் என்ன ஆகுதுன்னா அந்த விரிசல் ஆறாமல் இருக்கும் பொழுது அதில் தொற்று ஃபார்ம் ஆகி இதுதான் ஃபிஸ்டுலாவாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வழியாக பாக்டீரியா ஃபார்ம் ஆகி ஒரு இன்ஃபெக்ஷன் உருவாகி அதிலிருந்து அது உள்ள ஆசன வாயில் இருக்கிற அந்த விரிசல், அதில் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகி ஒரு பாத் அதையே க்ரியேட் பண்ணி ஒரு லைன் மாதிரி ஒரு கர்வ் மாதிரி அதுவே க்ரியேட் பண்ணி ஆசனத்துக்கு பக்கத்தில் இருக்க சதையில் கூட ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி வந்துடும். முதல்ல ஒருத்தோடனே ஹோல்ஸ் வராது, அது கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகும்ன்றாங்க அந்த உள்ள ஃபிஷர் வந்து ஃபிஸ்டுலாவாக மாறுறதுக்கு. ஸோ இது வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோல் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு சதையில் அப்படியே ஒரு பழுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹோலாக மாறும். அதுக்கப்புறம் அதையும் கவனிக்காமல் விட்டுட்டா அதுலேருந்து சீழ் வர ஆரம்பிக்கும், திருப்பி நிற்கும். இப்படியே பல நாட்கள் கடத்தலாம், ஆனால் விபரீதமாக போய் முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு மேலே இல்லை 10 நாளைக்கு மேலே அசௌகரியம் இருக்குன்னா, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹோம் ரெமெடி 3 days 4 days தான். அதில் கேட்கல அப்படின்னா டாக்டர்ஸை போய் ஃபஸ்ட்டு பார்க்குறது நல்லது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது எதுவுமே ஒரு ஜட்ஜ் பண்ணி சொல்லலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஆயுர்வேதிக் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஆயுர்வேதிக்கில் இதை வந்து சர்ஜரி இல்லாமையே குணப்படுத்துகிறாங்க. முடியும் அப்படின்னா ஒரு ஆயுர்வேதிக் நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கார் இதுக்கு, அவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், அவர் இதை பற்றி பேச சொல்லி. முடிஞ்சால் கடவுள் நாடினால் அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு இந்த பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா இது பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரி, இது வரவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? மோஷன் ஃப்ரீயாக போகணுன்னா என்ன பண்ணணும்? ஃபைபர் கண்டென்ட் கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கணும், அண்டு நிறைய தண்ணி குடிக்கணும். அண்டு நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் பகலில் சாப்பிட்லாம், ஈவினிங் மேலே சாப்பிடக்கூடாது. அண்டு தொடர்ந்து ஒரே இடத்துல 30 minutesக்கு மேலே உட்காரக்கூடாது. அண்டு இன்னொன்று, டாய்லெட்டில் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. சில பேருக்கு டாய்லெட்டில் தான் உட்காந்து ஃபோன் பார்ப்பாங்க, பேப்பர் படிப்பாங்க. டாய்லெட்டில் மேக்ஸிமம் 2 bathroom போகும்போது 2 to 5 minutes அவ்வளோதான் ஏஞ்சிடணும். அதுக்குள்ளே அந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஆகிடும். சரிங்களா? அதாவது மலைக்குடல்லேருந்து காலையில் அந்த பவுலில் வந்து நிற்கும், அப்போ தான் அந்த சென்சேஷன் வரும். ஸோ கரெக்டாக இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஸ்மூத்தியாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா 2 to 3 minutesல முடிஞ்சிடும். இதில் எந்த விதமான அசிங்கமும் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இதில் என்ன லேக் ஆஃப் நாலேஜ் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நான் போகிறேன் வரல, நான் முக்கிறேன், அதனால் என்ன? இப்படி பலர், நான் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, 4 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட கூப்பிட்டு வராங்க இது இருக்குது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா மெயினாக உணவு பழக்கம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்கம். உள்ளே எப்படி என்ன உணவு எடுக்கிறோமோ உள்ளே வந்து வாய் வழியாக உள்ளே வந்து பார்த்தா உணவு போகுது, ஆசன வழியாக அதனுடைய எண்ட் ப்ராடக்ட் வெளில வருது. உணவை பொறுத்து தான் வெளியில் விஷயமும். ஸோ நம்ம ஃபைபர் கண்டென்ட் நல்லபடியாக எடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த விஷயம் ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னா அப்போ சும்மா வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கு மூல காரணம்
நம்ம சாப்பிட்ற உணவு. டெய்லி நைட்டு ஒரு கொய்யா சாப்பிட்டோம் அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போன்றாங்க. வாழைப்பழத்தை காட்டிலும் எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா வாழைப்பழம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் டாக்டர் சொல்கிறாங்க கொய்யாக்காய், ஆயுர்வேதிக் டாக்டர் எனக்கு சொன்னது கொய்யாக்காய் ரொம்ப நல்லது. அது வந்து கொஞ்சம் பழமாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. சரிங்க, இன்னொன்று வேறு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, வெயிட் ஜிம்மில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இப்படி மேலே ஸ்குவாட் தூக்கி கீழே உட்காருவாங்க. ரொம்ப ஓவர் வெயிட்டில் இப்படி கீழே உட்காரும் போது இந்த ஸ்குவாட்லாம் உட்காருவாங்க தெரியுங்களா? இருங்க நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வந்து பார்த்தா வெயிட் வச்சு இப்படி உட்காருவாங்க. அப்போ கீழே வந்து அந்த வெயிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆசனத்தில் போய் இறங்கும். அதனால கூட எக்ஸ்டர்னல் பைல்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னர் பைல்ஸோ எக்ஸ்டர்னல் பைல்ஸோ உருவாக வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. மெயினாக வந்து என்ன பேசிக்ஸ் தான். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாள் உணவில் தேவையான ஃபைபர் கண்டென்ட், ஃப்ரூட்ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்டு மோஷன் ஃப்ரீயாக போகல, இயற்கையாக ஃப்ரீயாக போகலன்னா நைட்டு வந்து கொய்யாக்காய் சாப்பிடுங்க. 30 மினிட்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடாது. 30 மினிட்ஸ் மேலே ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. 30 மினிட்ஸ் மேலே ஒரே இடத்துல அதாவது வந்து உட்காரக்கூடாது. அதுக்கு மேலே பிரேக் எடுத்துகிட்டு ஒரு சின்ன வாக் மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் போயிட்டு வந்து உட்காரலாம். அண்டு இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு இன்னொன்று அடுத்த வீடியோவில், இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைல்ஸ் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் பைல்ஸ். ஆனால் நம்ம பாருங்கள், நம்மளே சொல்லுவோம் பைல்ஸ் சொல்கிறோம். பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா. ஸோ இது வந்து வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஐம் சைனிங் ஆஃப், யுவர் லாயலா வினோத். தேங்க்யூ.